வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரெசிபி. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் நான் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பட்டர் நான் செய்ய நான் 1/2 kg ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லைன்னா கீ கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். 1/2 கப்பு கர்டு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வருங்க. 2 டேபிள் ஸ்பூன் கர்டு. இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போங்க. நல்லா கையில் இப்படி அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அழுத்தம் கொடுத்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வேணான்னா ஈஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நான் கலந்து விட்டுட்டேங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுல வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ மாவு பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. மாவு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் மாவு எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும் நான். ஸோ அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி அமைக்கி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. நல்லா பால் மாதிரி வரணும் மாவு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்படி அழுத்தம் கொடுத்தா நல்லா அழகாக உள்ள ஹோல்ஸ் மாதிரி போகணும். இதுதான் கரெக்ட் டெக்ஸ்சர். இப்போ நம்ம இதை ஒரு கிளாத்தை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்டிங் கொடுக்க போகிறேன். இப்படி அழகாக எடுத்தால் வரணும் நல்லா மாவு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வரணும். இப்போ நம்ம உருண்டை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஈக்குவல் ஷேப் பால்ஸாக உருட்டியிருக்கேன். இப்போ நம்ம நான் செய்யலாம். கொஞ்சம் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாவு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரப்போர்ஷனில் நான் தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இது பிளெயின் பட்டர் நான். இதில் பேக் சைடு திருப்பி கொஞ்சமாக நம்ம தண்ணி தொட்டு தடவிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம கல்லில் இதை ஒட்ட போகிறோம். அப்படி கல்லில் இது ஸ்டிக் ஆகும். அதனால் ஃபுல்லாக பிளெயின் வாட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அயன் தவாவில் தான் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா வரும் தந்தூரி ஸ்டைலில். இதை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த நானை போட்டுக்கிறேன். எந்த சைடு தண்ணி வச்சுருக்கோமோ அந்த சைடு போட்டுட்டு இப்போ சிம்மில் வச்சுருங்க. அதில் பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக செவந்து வருது நம்மளுடைய நான். இப்போ ஒரு பக்கம் இது நல்லா செவந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் செவந்துருச்சு. இப்போ அந்த புல்கா பண்ணுற அந்த இது வச்சு நான் பண்ண போகிறேன். இப்போ இதில் போட்டோம்னா நம்மளோட ஆக்சுவல் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே நம்மளுடைய நான் ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய நான் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம பட்டர் தடவிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் மேலே பட்டர் தடவிக்கோங்க. நம்மளுடைய பிளெயின் பட்டர் நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் சீசேம் வச்சு ஒரு நான் பண்ணுறேன். இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க பண்ணிக்கோங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சீசேம் சீட்ஸை கொஞ்சம் போட்டு நான் தட்டிக்கிறேன். இப்போ இதை மாவில் தட்டிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் நான். வாங்க, இதையும் இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம தவாவில் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பி வரணும். வரும்போது இப்போ நெக்ஸ்ட் டைம் திருப்பி போட்டுக்கிறேன். கொஞ்சம் செவக்கட்டும். அப்புறம் நம்ம ரொட்டி இதில் போட்டு நம்ம ஹீட் பண்ணுவோம் தந்தூரியில். அடுத்த பக்கமும் செவந்துடுச்சு. இப்போ நம்ம ரொட்டி இதில் வச்சு ஹீட் பண்ணுவோம். இது அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்குங்க.
அப்போ தான் அந்த தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி எலும்புது நம்மளுடைய நான் செம்ம சூப்பராக ரெடி ஆகுது. இப்போ இதுலேயும் நம்ம பட்டர் தடவிக்கலாம். இது செகண்ட் டைப் ஆஃப் நான், சீசேம் நான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கார்லிக் நான் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தட்டிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. பூண்டை வந்து நல்லா திருவி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்து தடவிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கார்லிக் நான். இப்போ தடவிட்டு மேலேயே இதை நம்ம தட்டிடலாம். தவா ஹீட் ஆனோன்னே இதை போட்டுக்கிறேங்க. கார்லிக் நான் இப்போ பண்ணுறோம். இதுவும் ஒரு பக்கம் செவந்த அப்புறம் அடுத்த பக்கம் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் வீட்லேயே செய்கிறோம். இப்போ இதை தவாவில் போட்டுடலாம். பாருங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டேன். இந்த கார்லிக் நான்லேயும் நம்ம பட்டர் தடவிக்கலாம். நம்ம இப்போ 3 டைப் ஆஃப் நான் பார்த்துட்டோம். சீசேம் நான், பிளெயின் நான் அண்ட் கார்லிக் நான். நான் இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். நம்மளுடைய நான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 3 விதமான நான் பண்ணியிருக்கேன். பிளெயின் பட்டர் நான், சீசேம் பட்டர் நான், கார்லிக் பட்டர் நான். சூப்பராக வந்திருக்குங்க. கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலாவோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு நான் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் டே சாஃப்டாக இருக்குது. ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரி வருது. இதை அப்படியே நீங்கள் பன்னீரில் தொட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்புவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.